அமைச்சர் ஐ பெரியசாமியினுடைய மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் ஏற்றிருக்கிறது. வீட்டு வசதி வாரிய வீடு ஒதுக்கீடு முறைகேடு விவகாரத்தில் ஐ பெரியசாமியின் மேல்முறையீடு மனு என்பது திங்களன்று விசாரணைக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இப்போ இந்த வழக்கு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் என்ன? அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு எதிரான வீட்டு வசதி வாரியத்துறை முறைகேடு விவகாரத்தில் அவர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை அவசரமாக வரும் திங்கட்கிழமை விசாரிப்பதாக உச்சநீதிமன்றமானது அறிவித்திருக்கிறது. கடந்த 2008ஆம் ஆண்டு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமான வீட்டை முறைகேடாக ஒதுக்கீடு செய்வதாக அவர் மீது தொடரப்பட்ட வழக்கு தொடர்பான விசாரணையின் மேல்முறையீட்டு மனு இது என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை கடந்த 2012ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட அந்த ஒரு புகாரில் குறிப்பாக அப்பொழுது எந்த ஒரு உரிய நடவடிக்கைகளும் முழுமையாக எடுக்கப்படாமல் ஆளுநர் எவ்வாறு அவரை பதவி நீக்கம் செய்வதற்கான ஒரு பரிந்துரை வழங்க முடியும் என்ற ஒரு கேள்வி எழுப்பி இந்த மேல்முறையீட்டு மனுவை அவர்கள் தாக்கல் செய்து குறிப்பிடத்தக்கது. எம்எல்ஏவாக இருக்கும் ஒருவரை நீக்குவது என்ற ஒரு நடவடிக்கை என்று ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுமானால் அது சபாநாயகருக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கிறது, ஆளுநருக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தான் இந்த மேல்முறையீட்டு மனுவை ஐ பெரியசாமி தரப்பான தாக்கல் செய்து அந்த மனுவில் ஏற்கனவே பதிலளிப்பதற்கு தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உச்சநீதிமன்றமானது உத்தரவிட்டிருந்த நிலையில் வழக்குடைய விசாரணை இந்த மாத இறுதியில் போடப்பட்டிருந்தது. அந்த விவகாரத்தை தான் தற்பொழுது அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை ஐ பெரியசாமி தரப்பு வழக்கினர் இன்று வலியுறுத்தி முறையிட்டார். அப்பொழுது அதனை ஏற்ற நீதிபதிகள் வரும் திங்கட்கிழமை இந்த வழக்கினுடைய விசாரணை நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பை தற்பொழுது நீதிபதி ஹிருஷிகேஷ் ராய் தலைமையிலான அமர்வானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.